நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் 11:25. இயேசு அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, நானே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவா சொல்ற. முந்தின வசந்த வாசி 24. அதற்கு மாத்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இப்ப அவ மாத்தாள் சொல்லுகிறார். இயேசு சொல்றாரு, நீ விசுவாசித்தால் அவன் உயிரோடு கூட நம்புவான் அப்படின்னு. உடனே இவ சொல்றா, எனக்கு தெரியும் ஆண்டவரே, கடைசி நாளில் உயிர்த்தெழுதல் வரும், ஆனால் இப்போ வராது அப்படின்னு சொல்லி அவருக்கே அவ ஒரு இது என்ன சொல்றா, எதிர்த்து பேசுவது, தேவனிடத்திலேயே எதிர்த்து பேசுவது, வாக்குவாதம் செய்வது. இந்த வாக்குவாதம் பண்ணுகிறதுல 2 விதமா இருக்கு. ஒன்று, மோசே தேவனோடு வாக்குவாதம் பண்ணி போராடி ஜெயிக்க முடியல, அவ சொன்னதை செய்யலாம். அதுக்குள்ள மாத்தாள் போராடலாம். உயிர்த்தெழுதல் சொல்றாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்ப ஆண்டவர் சொல்ற, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும். அப்ப ஒரு மனிதனுக்குள்ள ஜீவன் அவர்தான். அதனாலதான் சொல்றாரு, நானே வழி சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப அவள்கிட்ட சொல்றாரு மாத்தாளே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிகள் மறுக்காங்க படைப்பா, அவனுக்கு ஜீவன் உண்டாகும். நான் அப்படிப்பட்ட கிருபையை நான் லாசருக்கு அவனை உயிர்த்தெழ பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, 4 நாள் ஆயிடுச்சு, நான் போவோமே அப்படின்னு சொல்லி அவ ஒரு வாக்குவாதம். அவளும் நம்பல, சீசர்களும் நம்பல. ஏகா இதுக்கு முன்னாடி மரித்த யவிருவினுடைய மகளை எழுப்பினாரு. ஒரு வாலிபன் அவளை எழுப்பினாரு. ஆனா இது வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா, இஸ்ரவேல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. மரித்தவர்கள் 3 நாளைக்குள்ள உயிரிழந்துருவாங்க, இழப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இஸ்ரவேலுக்குள்ள இருக்கு. அதனால தான் ஆண்டவர் லாசருக்கிட்ட 4ஆம் நாள் போனார். 3 நாள் கழிச்சு 4ஆம் நாள் போனார். அப்போ சீசர் சொல்லிட்டாங்க, மரித்த சடலம் 4 நாள் தான் நாரிடும், நாரி போயிருக்குமே, இப்போ கல்லை எப்படி திறக்கிறது, அதை திறனா நாருமே அப்படின்னு சொல்லி இயேசு கிட்ட சொல்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கணும் மரித்தாலும் பிழைப்பார். அப்போ ஆண்டவருக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயத்தை அங்கே நம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நம்ம போகிற இடத்துல தேவனுடைய ஜீவன், அதாவது ஜனங்களுக்குள்ள நம்ம விதைக்கிறோம். இயேசுவின் அன்பை நம்ம விதைக்கிறோம். விதைக்கும் போது ஜனங்கள் அதை கேட்பாங்க, கேட்காம போகலாம். எடுத்தவொடனே கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு காலம் வரும், அவங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை அறிந்து தேவனை ஆராதிப்பதை நாம் கண்கூடாய் பார்க்கக்கூடிய கிருபையை கற்று தருவார். ஒரு அம்மா ரொம்ப ஹிந்து வைராக்கியத்தில் இருந்துச்சு. அந்த அம்மா என்ன பண்ணனா, நான் அவங்க அக்கா வீட்டுக்கு போய் சோமனுவேன். இது அவங்க தள்ளிச்சு. அக்கா வீட்டுக்கு சோமனுவேன். நான் அவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் ப்ரேயர் நடத்துவேன் செவ்வாய்க்கிழமை. இது வரும். அக்கா வீட்டுக்கு இந்த ஜெபத்தை முடிப்போம்ல, அந்த நேரத்தில் வாசலில் நின்றுட்டு, ஆமாம் எப்படி ஏசுன்னு சொல்லி எங்கள் அக்காவை ஏமாற்றி வச்சுக்கிறீங்க அப்படின்னும். நான் சொல்லுவேன், நாங்கள் ஏசு ஏமாற்ற போகிறோம், அவங்க ஆண்டவர் விசுவாசிக்கிறார், ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், ஆமாம்மா நல்லா செய்வார் அற்புதம் அப்படின்ட்டு தேவையில்லாமல் என்கிட்ட வாக்குவாதம் பண்ணும்.
நான் சொல்லுவேன், ஒரு நாள் எழுதி வச்சுக்கோங்க. பைபிளை தூக்கிட்டு இதே இயேசுவை நீங்கள் அறிவிக்கிறீங்களா இல்லையான்னு பார்ப்போம். அது சொல்லும், இந்த பக்கம் உதிக்கிற சூரியன் அந்த பக்கம் உதிச்சாலும் என்னால் மாற்றவே முடியாது, ஆகிட்டு போயிடும். அப்புறம் அந்த நல்ல முடி இருக்கும், நீட்டாக முடி இருக்கும். ஒரு நாள் பார்த்தா முடியே இல்லை, மொட்டையடிச்சு வந்து நிற்குது. அப்போ நான் கேட்டேன், என்ன சிஸ்டர் இது, நேற்றுலாம் நல்லா தானே இருந்தீங்க, போன வாரம்லாம், இந்த வாரம் என்னாச்சு? அது நான் வந்து எங்கள் குலதெய்வத்துக்கு வேண்டிட்டேன், அதனால் போய் நான் வந்து முடி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ச்சு. சரி, முடி எப்படிங்க, அது ஒரு சந்தோஷம்தான். ஏன் இந்த கைகளை வெட்டி போட்டு வந்துடுறேன்னு வேடிக்கிட்டீங்களா? குலதெய்வம் தானே சிஸ்டர், ஒரு கையை வெட்டி போட்டு 2 விரலை வெட்டி போட்டு வந்துட வேண்டியதானே அப்படின்னு. முடி வெட்டினா வளருதுன்னு தெரியுதில்ல, கை வெட்டினா வளராதுன்னு தெரியுதில்ல. யாரை ஏமாத்துறீங்க? கடவுளுக்கு வந்து என்னத்தை கொடுக்குறீங்க? அப்போ தான் அது யோசிச்சு, ஆமாம்ல, கடவுளுக்கு என்ன கொடுக்குறோம்? நான் சொன்னேன், கடவுளுக்கு, அதாவது நீ கடவுள் சொல்கிறதில்ல, அதுக்கு நீ என்ன காணிக்க தர? முடிய தர. நல்லா இருக்குமா? அப்படியே பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேச முடியாது, போயிடுச்சு. கொஞ்ச காலம், அதாவது நான் அதுக்கப்புறம் அதை சந்திக்க எனக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்ச காலம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டுச்சு. சபைக்கு போகுது. ஒரு தடவை அவங்க ஒரு உடம்பு சரியில்லைன்னா அவங்க தம்பிக்கு சோமனா அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். ஸ்தோத்திரம் சொல்லுது. நான் சொன்னேன், ஸ்தோத்திரமா நீங்களா? ஆமாம் பாஸ்டர், இப்போ ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிறேன், பைபிளாக வச்சுருக்கோம், படிக்கிறேன். அப்போ தான் எனக்கு பயங்கர சந்தோஷம். என்னென்னா, தேவனை அறியக்கூடாதவற்றை நம்ம விதைக்கிறோம். இதுதான் ஜீவன். அதாவது அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கு. இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்கிற வார்த்தையில் ஜீவன் இருக்கு. அதை விதைச்சதும் அது உடனே பலன் வளரும். அதே பொறுமையாக வளர்ந்து அது பலனை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னு. சிலர்லாம் பாருங்க, ரொம்ப ஆர்த்தடாக்ஸ், ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க சிலர்லாம். ஒரு குடும்பமெல்லாம் இந்த பொங்கல் இந்த டைம் வருதில்ல, இந்த டைமில் டிசம்பர் மாதமே முளைப்பாரி கட்டி அந்த பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு 100 பெண்கள் அப்படி லைனாக மண்டையில் முளைப்பாரியை தூக்கிட்டு லைனாக போங்க கோயிலுக்கு. அதில் பாதி பேர் லேச்சு விளக்கு. நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், முளைப்பாரி அங்கே இருக்குது. அந்த முளைப்பாரியை வச்சுட்டு படைக்கும் ரெடியாக இருக்குது. நான் போயிட்டு, என்னது இது, சரி காஃபி குடிப்பா, டீ குடிப்பா, சாப்பிடுப்பா, நான் உங்கள்கிட்ட சாப்பிட முடியாது, நீ இந்த வேலை பார்த்துட்டு இருந்தா உங்கள்கிட்ட வந்து போய் சாப்பிட்றது அப்படின்ட்டு வந்துடுவேன். அப்போ கெஞ்சுவாங்க சில நேரத்தில், வா என் வீட்டில் தான் சாப்பிட மாட்டேன், ஹோட்டல்லையா சாப்பிட்டு. அதெல்லாம் சாப்பிட முடியாது, நீ முதல்ல அந்த இதில் மாட்டணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் வசனத்தை மட்டும் விதைச்சிட்டே வருவேன். அவங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க, வசனத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் வந்துடுவேன். அப்படி நான் வசனத்தை விதைக்க 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 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில வருடங்கள் கழித்து அந்த முழு குடும்பமே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்குள்ளே நிற்கிது. அதில் ஒருத்தவங்களுக்கு கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம், இன்னொரு பொண்ணுக்கு கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம். எனக்கு பயங்கர ஆச்சரியம், என்னடா இவ்வளோ ஆர்த்தடாக்ஸாக. அப்போ தான் கர்த்தர் சொன்னார், ஜீவன், அதை நானே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். என் வார்த்தையை விதைச்சா அது இப்போ இல்லை, 10 வருஷம் கழிச்சு கூட என்ன பண்ணும், பலன் தரும், கனி கொடுக்கும். நம்ம பார்க்க பண்ணுவா, நம்ம கர்த்தர் கேட்க பண்ணுவா, நமக்கு கர்த்தர் அந்த கிருபையை தருவா. அப்போ அந்த அந்த கிருபை நமக்குள்ள கர்த்தர் கட்டளையிடுவா. அதை தான் அவர் சொல்கிறாரு. அவனை நான் உயிர்த்தெழ பண்ண போகிறேன்றத சொல்கிறாரு. இவன் நம்பலை, சீசர்களும் நம்பலை. அப்போ தான் அவர் ஜெபம் பண்ணி அவனை உயிரோடு கூட இழக்கிறதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இயேசு தான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. அப்போ என்னன்னா, உலகத்தில் பாவத்தில் மரித்து போய் கிடக்கிற ஆத்துமாக்கள், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சொன்ன உடனே அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். நம்ம சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு மாற்று வரணும்னு நினைக்கிறோம்.
அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. விதைக்கிறோம். ஒரு தடவை ஆண்டவர் எனக்கு சொன்னார், வாலிபர்களுக்கு நடுவில் போய் என் விதையை விதை அப்படின்னு. நான் அப்போ சொன்னேன், எங்கே ஆண்டவர் தான் வாலிபத்தை போய் விதைக்க, அப்படி நீங்கள் வாலிபத்தை போய் விதைக்கணும்னா எனக்கு சொல்லுங்கள், எனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க, நான் போய் விதைக்கிறேன். ஐயோ, எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, திடீர்னு ஒரு இடத்துல என்னை கூப்பிட்டாங்க வாலிபத்தை பேசுறதுக்கு. போனேன், அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை விதைச்சேன். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 10-20 வாலிபர் கூட்டம் மட்டுமே அரேஞ்ச் பண்ணி என்னை கூப்பிட்டு பேச வச்சாங்க. நான் பேசினேன், அவர்களுக்குள்ளே விதைச்சேன். ஆண்டவர் சொன்னார், நீ விதைக்கிறது மட்டும்தான் உன் மேலே, விலை சேர்க்கிறதுன்னா ஆமே விலை சேர்க்கிறவர்னா. அப்போ நான் விதைக்க மட்டும்தான் செஞ்சேன். விதைச்சு தான் வந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது விளைந்து நிற்கிறது. இப்போ என் மனைவி இவ சண்டை காசு எடுத்தா. ஒரு காலத்தில் ஓடி 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 சண்டை காசு எடுத்தா. இப்போ அவள் எடுத்த பிள்ளைங்க எல்லாமே வளர்ந்து அது வெளிநாட்டில் இருக்குது. அது அது குழந்தைகள்லாம் பெற்றுருக்கு. அதுங்க பிள்ளைங்களாம் வளர்ந்துருச்சு. இப்போ இவளை பார்த்துட்டு இதுதான் எங்கள் சண்டே கிளாஸ் மிஸ்ஸுன்னு சொல்லி அறிமுகப்படுத்தும் போது பிள்ளைங்க ஆச்சரியமாக பார்க்குது. உங்கள் மிஸ்ஸாமா இது? அதான் மாதிரி நல்லா சோகன்றீங்க அப்படின்னு. அப்போ என்னதான் நமக்கு விதைக்கிறோம். அந்த விதையை உடனே நம்ம தோண்டக்கூடாது. இப்போ நம்ம விதைச்சிட்டு அடுத்த நாள் போய் தோண்டி வளர்ந்துச்சான்னு பார்க்கக்கூடாது. விதைச்சவா கனி ஊற்றுறோமா விட்டுறோம். அது முளை எடுத்து வரும். மேலே முளை வந்ததுக்கப்புறமே நான் அதில் கனி பார்க்க முடியாது. அது பூ பூக்கும், காய் காய்க்கும், கனி கொடுக்கும். அந்த கனி தான் எனக்கு இன்பத்தை தரும். அதை பார்க்கும்போது ஒரு இன்பம் வந்துடும். பரவாயில்ல, நம்ம வச்ச செடி இப்போ கனி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. இந்த கிருபையை, இந்த தயவை ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அவர் நமக்கு அதை தரார். அதில் நம்ம விதைக்க வேண்டிய விதை நம்ம எல்லாருக்கும் இயேசுவின் நண்பாவை விதைச்சு தூவிட்டு போயிட்டே இருந்தோம். கர்த்தர் மீதியை பார்த்து கொள்வார். ஆண்டவராக நடத்துவார். நம்ம சோமனும் எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, நிலைத்திய பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய குமாரர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய பாதத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவனுடைய நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்ன இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இதை நாங்கள் விதைக்கிற விதைகள் எல்லாம் முளைத்தெழும்பி அது கனி கொடுத்து அது பெரிய பலன் கொடுக்க ஆண்டவன் உதவி செய்யும்படி நாங்கள் செவி. ஆண்டவன் நீர்களுக்கு அனுதினம் பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவன் திருபதரம்படி நாங்கள் செவி. தயவையும் கிருபையும் விளங்க பண்ணுங்க. உங்கள் நாமத்தை உயர்த்துங்க, பேரை பெருமைப்படுத்துங்க. இன்றைக்கு ஆண்டவரை வர தடைப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ தடைகளுக்கு நடுவில் நாங்கள் வரோம். அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தலாமல் ஆண்டவரே வராமல் தடைப்பட்டுருக்குறாங்க. கர்த்தர் அந்த எண்ணங்களெல்லாம் மாற்றி ஆண்டவரே ஆராதிக்க வரணுன்ற எண்ணத்தை தந்து கொண்டு வந்து உங்கள் நாமத்தை உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம். வேற பெருமைப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமே தாம்.